ஹாய். ஈர்ப்பு விதியின் இயக்க நியதி, லா, சட்டம், அதை எடுத்து உரைக்கிறதுக்கு மிக சரியான உதாரணம் இருக்குது. அது என்னன்னா, நிறைய பணத்தை சேர்த்து அது எல்லாத்தையுமே ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே இழந்து போய், நல்லா கவனிங்க, பணத்தை சேர்த்த பணத்தை ரொம்ப குறுகிய காலத்தில் இழந்து திருப்பி ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த பணத்தை திருப்பி சேர்த்த நபர்களை நீங்கள் யாராவது அறிந்திருக்கலாம். அப்படி ஆட்கள் இருக்காங்க. அவங்க உணர்ந்திருக்கிறாங்களோ இல்லையோ, இப்படிப்பட்ட ஆட்களை ஆக்கிரமித்திருந்த எண்ணங்கள் செல்வத்தின் மீது தான் குவிந்திருக்கும். அவங்க வேறு எதை பற்றியுமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி அவங்க அதை யோசிச்சிருக்கும்போது அந்த செல்வம், அந்த பணம் அவங்கக்கிட்ட வந்திருக்கும். பின்னால் எப்போ அதை இழந்துருவோமோ, எப்படியாவது அதை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுடைய எண்ணத்தில் வருவதற்கு அவர்கள் அனுமதித்ததினால் இது பெரிய எண்ணமாக வளர்ந்து செல்வ செழிப்பை குறித்த எண்ணத்தை விட இருக்கிற செல்வத்தை இழந்துடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் மேலோங்கி நிற்கிறதுனால இந்த திராசு ஒரு பக்கமாக சரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் சரிஞ்சு அந்த இழப்பு நமக்கு வந்துடுது. இதுதான் பிரச்சனை. அப்போ பாருங்கள், பேலன்ஸ், அதாவது தராசு மாதிரி எங்கே வெயிட் ஜாஸ்தியான இருக்கோ எண்ணங்கள், எந்த பக்கத்தில் நம்ம வெயிட் ஜாஸ்தியாக கொடுக்குறோமோ அந்த எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுது. அதாவது உங்கள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த விதி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த காந்தம், மேக்னெட், அது யாருன்னா நீங்கள் தான், நான் தான், நம்ம தான். உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றையும் விட ஆற்றல் மிக்க சக்தி நமக்குள்ள அப்படியே உறைஞ்சு போயிருக்குது. இந்த அளவிட முடியாத காந்த சக்தி நம்ம எண்ணங்கள் மூலமாக வெளிப்படுது.